பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மரியமின் மகனையும் அவரது தாயாரையும் சான்றாக ஆக்கினோம். செழிப்பும் நிலையான தன்மையும் கொண்ட உயரமான இடத்தில் அவ்விருவரையும் தங்க வைத்தோம். தூதர்களே, தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நல்லறம் செய்யுங்கள், நீங்கள் செய்வதை நான் அறிந்தவன். உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயமே, நான் உங்கள் இறைவன், எனக்கே அஞ்சுங்கள். அவர்கள் தமது காரியத்தை தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரித்துவிட்டனர். ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். சிறிது காலம் வரை அவர்களை அவர்களின் வழிகேட்டிலேயே விட்டுவிடுவீராக. அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் வழங்கியிருப்பது குறித்து நல்லவற்றை விரைந்து வழங்குகிறோம் என்று எண்ணுகிறார்களா? அவ்வாறில்லை, அவர்கள் உணர மாட்டார்கள். தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவோரும் தமது இறைவனின் வசங்களை நம்புவோரும் தமது இறைவனுக்கு இணை கற்பிக்காதோரும் தமது இறைவனிடம் திரும்பி செல்லவிருப்பதை உள்ளத்தால் அஞ்சி வழங்குவோரும் ஆகிய இவர்களே நன்மைகளை விரைந்து அடைகின்றனர். அவர்களே அவற்றுக்கு முந்துபவர்கள். எவரையும் அவரது சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டோம். நம்மிடம் உண்மையை பேசும் ஏடு உள்ளது. அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். எனினும் அவர்களின் உள்ளங்கள் இதை பற்றி கவனமற்று இருக்கின்றன. இது அல்லாத ஏனைய செயல்கள் அவர்களுக்கு உள்ளன, அவற்றை அவர்கள் செய்கின்றனர். முடிவில் அவர்களில் சொகுசாக வாழ்ந்தோரை வேதனையால் நாம் பிடிக்கும்போது அபயக்குரல் எழுப்புகின்றனர். இன்று அபயக்குரல் எழுப்பாதீர்கள், நீங்கள் நம்மிடமிருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள். எனது வசனங்களை உங்களுக்கு கூறப்பட்டு வந்தன. அப்பொழுது புறங்காட்டி சென்று கொண்டிருந்தீர்கள். ஆணவம் கொண்டு இரவு நேரங்களில் அதை குறைகீறு கொண்டிருந்தீர்கள். இச்சொல்லை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லது அவர்களின் முன்னோர்களிடம் வராத ஒன்று அவர்களிடம் வந்துள்ளதா? அல்லது தமது தூதரை பற்றி அவர்கள் அறியாமல் இருந்து அவரை அவர்கள் நிராகரிக்கிறார்களா? அல்லது அவருக்கு பைத்தியம் உள்ளது என கூறுகிறார்களா? மாறாக அவர்களிடம் உண்மையே கொண்டு வந்தார். அவர்களில் பெரும்பாலானோர் உண்மையை வெறுப்போராகவே உள்ளனர். அத்தியாயம் 23, வசனம் 50 முதல் 70 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.